ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஹெல்த்தியான முருங்கைக்காய் இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் முருங்கைக்காய் 10 எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிஞ்சியாக இல்லாமல் இந்த அளவுக்கு முத்தலாக இருக்கிறதா முருங்கைக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயெலாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே மூடிட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக கொதி வர வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது மொத்தம் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே அப்பப்போ கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றுற தண்ணி முருங்கைக்காய் வேகிறதுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா குழைய வேகக்கூடாது. ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். 2 நாள் காஞ்சாலே போதும். நல்லா முருகில் காஞ்சிரும். பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரையும் போது நமக்கு நல்லா பொடியாகும். 2 நாளில் நல்லா காஞ்சிரும் இது. இப்போ இது மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் சீசன் இருக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் நல்லா முத்தி போன முருங்கைக்காய்லாம் மரத்தில் நிறையவே இருக்கும். அதெல்லாம் பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு நீங்கள் மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு சலித்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது சாம்பார் பண்ணும்போது சாம்பாரில் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா அந்த முருங்கைக்காய் வாசனை சூப்பராக இருக்கும். சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே தனியாக அந்த தொக்கெல்லாம் தனியாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், 1 கப் அளவுக்கு இருக்குது. இந்த பொடியை வச்சு இந்த மாதிரி இட்லி பொடியும் பண்ணலாம். இல்லைன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் நெய் ஊற்றி அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு 1/2 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதையுமே சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சிம்மில் வச்சு பொரியிற வரைக்கும் கலந்து விட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா படபடன்னு பொரியணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இப்போ வறுபட்டு வாசனை வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் வறுத்து தான் சேர்க்கணும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வறுத்து சேர்க்கும் போது உங்களுக்கு பொடி கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக அந்த சூடான கடாயில் போட்டாவே கறிவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துட்டு 2யுமே நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் போது அந்த மிளகா நல்லா வறுபட்டுடும். எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து இதையும் தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் பொடியை அந்த கடாயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு முருங்கைக்காய் பொடி நல்லா வறுபட்டு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது அப்படியே ஆறட்டும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளிட்டு மிளகாவை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. முதல்ல
பருப்போடு சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு மிளகா வந்து சரியாக அரைப்படாது. அதனால் மிளகா மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் மிளகா வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது இந்த பெருங்காயத்தையும் சேர்த்து பொரித்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த முருங்கைக்காய் பொடியை நம்ம அரைச்ச பருப்பு பொடியோடு சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து எல்லாம் நல்லா ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஒரு முறை நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இது வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா சில்லுன்னு ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இதே மாதிரி இந்த இட்லி பொடியை வந்து 2 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அடிக்கடிக்கு திறந்து எடுக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லா வாசனையாகவே இருக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொடி. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நல்லா இட்லி கூட கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருந்த பருப்பு பொடியை சேர்த்துட்டு அது கூட நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் முருங்கைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பருப்பு பொடினாவே இட்லி சாம்பார் எவ்வளோ இருந்தாலும் இந்த பருப்பு பொடி இருந்தால் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.